தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவனுடைய 2025வது பிறந்த நாளை கொண்டாட உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த கொண்டாட்டத்து நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பி நம்மை நடத்துவாராக. உலக இரட்சகரின் பிறந்த நாளை உலகமே மகிழ்ச்சியோடு ஆனந்த சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாமும் கூட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக இந்த மனு உலகத்தை மீட்கும்படியாக இரட்சகராகிய இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து பிறந்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே அருமையான ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் கிறிஸ்துமஸ் செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தத்தை கூறி மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலே நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையாக காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மனிதனும் தேவனும் வெவ்வேறு இடத்துல பிரிந்த நிலையில் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவராகிய இயேசு தேவனையும் மனிதனையும் இணைக்கிறவராக இந்த உலகத்தில் பிறந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். பரலோக தேவன் பாவமான மனிதனோடு வாசம் பண்ண விருப்பம் இல்லாமல் அவர் மனிதனை விட்டு தள்ளி இருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனோடு உலாவி கொண்டிருந்த நாட்களை நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கேட்டு வாழ்ந்த நாட்களை ஆதியாகம புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உறவு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அது வெட்டப்பட்டது, அது துண்டிக்கப்பட்டது. மீண்டும் பின்பு ஆண்டவர் மனிதனோடு தான் வாசம் பண்ண விரும்பிதான் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் மனித தன்மையும் தெய்வத்தன்மையும் இணைந்தவராக இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். அந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மனிதனோடு, மனிதர்களாகிய நம்மோடு, பாவிகளாகிய நம்மோடு பரிசுத்தமான தேவன் அவர் வாசம் பண்ண விரும்பி வந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனிதனை மீட்டு அவனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு வந்த இந்த உறவை நாம் காத்துக்கொள்வது நம்மேல் விழுந்த கடமை. இந்த கிறிஸ்துமஸ் நாளினால ஆண்டவர் நம்மோடு செய்கிற அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் மனிதனை தேடி வந்ததினாலே இதற்கு, இந்த நாளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நாள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற நாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அறிவிக்கிற நாள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அது அறிவிக்கிற நாள். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நாள். இந்த சந்தோஷத்தை விவரித்து சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஏனென்று சொன்னால், தேவாதி தேவனே, நம்மை படைத்த ஆண்டவரே நம்மை தேடி வந்த நாள் தான் இந்த அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் நாள். இந்த நாளிலே அவரை தேடி வந்த அவருடைய அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவது எதில் இருக்கிறதுன்னு சொன்னால்,
தேடி வந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதுதான். நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இயேசு கிறிஸ்து வந்தார் நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக. அவருக்கு நாம் இடம் கொடுப்பது மிக மிக அவசியம். நமக்காக இறங்கி வந்த ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய திட்டம் மிகப்பெரிய உயர்ந்த திட்டம், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்குற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த உலகத்தில் இயேசு பிறப்பதற்கு ஒரு ஸ்திரீ அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த பரிசுத்தமான ஸ்திரீதான், கற்புள்ள ஸ்திரீதான், கிருபை பெற்றவள் தான் இந்த மரியாள். மரியாளத்தில் தேவனுடைய தூதன் வந்து சொன்ன உடனேயே அந்த உயர்ந்த திட்டத்திற்கு மரியாள் தன்னை அப்படியே அர்ப்பணித்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று நாம் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நம்மை தேடி வந்தாரே நம்முடைய இரட்சகராக இயேசு, பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தமான பாதையில் நடத்தும்படியாக, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அந்த வந்த ஆண்டவரை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், அது உன் வழியாக வரப்போகிறார். நீ அவருக்கு தேவை என்று சொன்ன உடனேயே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார்? அதுதான் இந்த நாளில் கிறிஸ்துமஸ் செய்தி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய விரும்பிதான் இந்த வார்த்தை உமத்தில் வைக்கிறார். நாம் கர்த்தருடைய கருத்தில் நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதை நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த மரியாளுடைய வாழ்க்கையில் பல சவால்களை மரியாள் சந்திக்க நேர்ந்தது. ஆண்டவரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சவால்கள் நிச்சயமாக இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தர் தம்முடைய கோலை கொண்டு, தம்முடைய தடியை கொண்டு தேற்றி ஆற்றி நல்ல மெய்ப்பனாக இருந்த நம்மை நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் மரியாளை எப்படி நடத்தினார்? மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி அர்ப்பணித்த உடனேயே மரியாள் மேலே தேவனுடைய கிருபை இறங்கியது. தேவன் தம்முடைய ஆதரவிலே மரியாளை வைத்து கொண்டார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் தன்னை விட்டு கொடுத்தாள். அதே போல் நாமும் விட்டு கொடுப்பதான் நமக்கு முதலாவது முக்கியமான கிறிஸ்மஸ். அதுதான் சிறந்த கிறிஸ்மஸ். அதுதான் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாம் எண்ணிக்கொள்ள முடியும். இந்த காலவெளியில் மரியாளை தம்முடைய ஆதரவில் கர்த்தர் வைத்து கொண்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆதரவு இருந்தது, கர்த்தருடைய பராமரிப்பு இருந்தது. கர்த்தர் மரியாளுக்காக நின்றார். இயேசுவை நம்பி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இயேசு உங்களுக்காக பல அளவில் இறங்கி உங்களோடு செயல்பட அவர் உண்மையும் நீதியுமுள்ள தேவனுமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்காக எல்லா நிலையிலும் இறங்கி வந்து உங்களுக்கு ஆதரவு செய்ய, உங்களுக்கு அனுகூலமாக இருக்க இயேசு முன்வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 1:19-20 வசனங்களை வாசிங்கன்னா அங்கே நீதிமானுடைய ஆதரவிலே மரியாளை கர்த்தர் வைக்கிறார். தேவன் தம்முடைய ஆதரவில் வைத்திருந்த அந்த ஆதரவுக்குள்ளேயே மரியாளை நடத்தி கொண்டு போகிறார். நீதிமானாகிய யோசேப்பு மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசித்தால் கூட ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்காமல், அவள் என்னுடைய பாத்திரம், நான் இதை ஆரம்பித்திருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செயல்படுத்தி முடிக்கப் போகிறேன், எனவே இதை குறித்து நீ கவனமாக இருந்து யோசேப்புக்கு ஒரு எச்சரிப்பையும் கற்றுக் கொடுத்து யோசேப்புடைய ஆதரவிலேயே, தேவனுடைய ஆதரவுக்குள்ளேயே மரியாளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய ஆதரவுக்குள்ளே இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆதரவற்று இருக்கிறீங்களா? உங்களை அவருடைய ஆதரவுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்க விரும்புகிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு யார் தங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் முழுவதுமாக தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார். மரியாளை கர்த்தர் அப்படிதான் வைத்துக் கொண்டார். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய ஆபத்திலே நமக்கு ஆதரவாய் இருக்க முடியும். அவரை நம்பி யார் தங்களை அவரிடம் ஒப்படைக்கிறார்களோ அவர்களை முழுவதுமாக கர்த்தர் பராமரிக்கிறார். எப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் அவர்களை கைவிடுவதே இல்லை. நீங்கள் கூட கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடாமல் கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துகிற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. யார் கர்த்தரை நம்பி தங்களுடைய பாரத்தை அவர் மேலே வைக்கிறாங்களோ அவருடைய கால்களை தள்ளாட விடாமல் கர்த்தர் காத்துக் கொள்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தேவனை நம்பி
தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளுக்கு யாருமே ஆதரவு கொடுக்கவில்லை. குடும்பத்தார் அவளை ஆதரிக்கவில்லை, சபையுடைய ஊழியன் அவர்களை ஆதரிக்கவில்லை. ஆனால் தேவன் ஆதரித்தார். தேவன் அன்னாளை கடாட்சித்தார். அன்னாளுக்கு நல்ல குழந்தையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய நிந்தனை கர்த்தர் நீக்கினார். அன்னாள் தேவனை நம்பி தன்னை முற்றிலுமாக ஊற்றி ஜெபித்தாள். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவளை கரம் பிடித்து கர்த்தர் தூக்கினார். அவளுடைய அவமானத்தை கர்த்தர் நீக்கினார். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்வது முக்கியமான காரியம், கர்த்தரை நம்பி உங்களை நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். மரியாளை தேவன் தம்முடைய ஆதரவிலேயே தம்முடைய பராமரிப்பிலே கர்த்தர் வைத்துக் கொண்டார். அதற்கு யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவன் மரியாளுக்காக நின்றதை போல உங்களுக்காகவும் கர்த்தர் நிச்சயமாக நிற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, தன்னை அடிமையாக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளை அவமானப்பட விடாமல் கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். இன்றைக்கு உலகமெங்கும் மரியாளை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 1:19 அந்த மரியாளை அவமானப்படுத்த மனசு வந்தது, இருந்தாலும் அவமானப்படுத்த மனது இல்லாமல் யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட முயற்சி செய்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் அவமானப்பட விட மாட்டார். அப்படி அவமானப்பட்டாலும் அதற்கு பல மடங்கு கனத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். என்னையும் கூட இந்த ஊழியத்தில் அவமானப்படுத்தினார்கள், பொய் வழக்குகள் போட்டார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் கர்த்தரினை அவமானத்துக்கு பதிலாக பல மடங்கு அவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தலகுனியை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கனப்படுத்தலாம், எப்படி உயர்த்தலாம், என்னுடைய பிள்ளையை நான் இப்படி இன்னும் சந்தோஷப்படுத்தலாம் என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை தான் மரியாளுக்கும் கர்த்தர் செய்தார். மரியாளை அவமானப்படுவதற்கு கர்த்தர் விட்டுவிடவே இல்லை. நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் அவமானப்படுவதற்கு கர்த்தர் விட்டுவிட மாட்டார். தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த திட்டத்துக்கு உடனடியாக தன்னை விட்டு கொடுத்த மரியாளை கர்த்தர் அவமானப்பட விடாமல் கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். லூக்கா 1:35 ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனேயே பரிசுத்தாவியின் நிழல், பரிசுத்தாவியின் பலன் அவள் மேலே வந்து இறங்கியது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சோதனை வந்தாலும் அதை தப்பிக்கொள்ளத்தக்கதான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு நிழலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரப்படுகிறீர்கள். நிழல் நம்மை விட்டு எந்நாளும் நீங்காது. நம்முடைய மரணம் வரைக்கும் நிழல் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த தேவன் இன்னைக்கும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே நிழல் போல அவர் நம்ம கூடவே வருகிறார். நம்ம கூடவே வந்து நம்மை பாதுகாக்கிறார். மரியாளோட கர்த்தர் கூடவே இருந்தார். பரிசுத்தாவின் நிழல் அவள் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக அடிமையாக யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க கர்த்தருடைய நிழலுக்குள்ள வந்துடுவீங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்க கர்த்தருடைய மறைவுக்குள்ள வரும்போது நீங்க சர்வ வல்லவருடைய நிழல்னாலே மூடி மறைக்கப்படுறீங்க. ஆண்டவர் வல்லமையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்திலே கிடையாது, வானத்தில் கிடையாது, பூமியில கிடையாது, எங்குமே கிடையாது. அவர்தான் உண்மையான சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனுடைய சர்வ வல்லமையுடைய நிழலுக்குள்ள நீங்க வரணும்னா கர்த்தர் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரியாள் சுமந்ததனாலே அவள் தேவனுடைய நிழலினாலே மூடி மறைக்கப்பட்டாள். எபிரேயர் 12:3 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களுக்கு அவமானம், சிலுவை நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவையெல்லாம் சகிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 4 நீங்கள் வாசிங்கன்னா அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:7-9 வாசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். இந்த காலவெளியில் பிரியமானவர்களே, உங்களையும் உயர்த்தும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்க. நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? நீங்கள் கூனி குறுகி நிற்கிறீங்களா? நீங்கள் இதே நிலையில் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. நீங்கள் இயேசுவுக்கு இடம்
செல்லமளிங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய நிலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளுக்குள்ளே உங்களை பயணிக்க செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி, ஆண்டவரே என்னை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, என்னுடைய இதய தெய்வமாக நான் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆண்டவர்களை வழிநடத்த உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். பிரியமானவர்களே, இந்த பூமியில நீங்க நிந்தையோடு நிறைந்து காணப்படுறீங்களா? யோசேப் என்கிறதான தேவனுடைய மனுஷனை போர்த்திபாரின் மனைவி என்பவள் அவன் மேல பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவனை நிந்தனைக்கு உட்படுத்தினாள். ஆனால் ஆண்டவர் பூமியிலேயே அவனுடைய நிந்தனை இராதபடிக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கும்போது அவன் பழைய நிந்தனையெல்லாம் மறந்து விட்டான். அவன் மேல இந்த நிந்தனை சொல்லலாம் அந்த உலகம் மறந்து போனது. பிரியமானவர்களே, உங்க மேல இருக்கிற நிந்தனையை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்குவதற்கு சித்தம் கொண்டுதான் இந்த வார்த்தைகள் முதல்ல சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மரியாளை நிந்திக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், பிசாசு தந்திரமாக காரியங்களை யோசித்தான். ஆனால் தேவன் முன்னின்றார். அவமானப்பட விடாமல் கர்த்தர் நிந்தனையை நீக்கி அவளை கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரால் கனப்பட கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்மத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு உங்களை அடிமையாக முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த முக்கியமான காரியம், மரியாளின் குடும்பம் உடையாமல் கர்த்தர் கட்டினார். குடும்ப வாழ்க்கை உடைந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஒன்று மாத்திரம் நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று பிசாசு யோசேப்பின் சிந்தனையிலே போட்டான். ஆனால் இரவிலேயே சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி இந்த மாதிரி காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று யோசேப்புக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து யோசேப்பின் நினைவுகளை கர்த்தர் மாற்றி உடனடியாக யோசேப்பு பெயரளவு தகப்பனாக இயேசுவுக்கு பணிவிடை செய்ததை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்வது முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற மிகப்பெரிய வல்லமை தேவனுடைய கரத்தில் மாத்திரமே இருக்கிறது. மனிதனுடைய கரத்தில் அல்ல, சட்டத்திட்டங்கள்னால் அல்ல, அல்லது பணத்தினாலே சொந்த பந்தங்களை வைத்து கட்ட பஞ்சாயத்தை வைத்து குடும்பத்தை கட்டிவிட முடியாது. தேவன் மாத்திரமே கட்ட முடியும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது சங்கீதங்கள் புத்தகத்தில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுக்கூட பிரயாசம் விருதா. நாம் கர்த்தர் கட்ட விடாமல் நாம் கட்டுகிற எதுவுமே எல்லாமே வேஸ்ட் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக இயேசு உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும். இயேசு உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். அவர் மாத்திரம்தான் பிசாசு நினைவுகளை அழித்து தேவன் நம்முடைய குடும்பங்களை கட்டி முடிக்க முடியும். பிசாசு தந்திரமாய் நுழைந்து யோசேப்புடைய இருதயத்தில் பேசி ஆண்டவருக்குரிய அந்த மிகப்பெரிய திட்டத்தை குலைக்கும்படியாக வந்தான். ஆனால் தேவன் அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் அழித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். மரியாள் தன்னை முற்றிலுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் அவருடைய வாழ்க்கை உடைந்து போகாமல், அவருடைய குடும்பம் உடைந்து போகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். கர்த்தர் நமது பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவருடைய கோபம் நம்மை எருகி நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்துவார். நம்மை அவருடைய ஆதரவில் வைத்துக் கொள்வார். அவர் நம்மை அவமானப்படா விடாமல் நம்மை உயர்த்துவார். நம்முடைய குடும்பம் உடையாமல் கர்த்தர் நிச்சயமாக காத்து நடத்துவார். இதுதான் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு அளிக்க போகிறார். உடைந்து போகிற நிலையில் இருக்குதா உங்க குடும்பம்? இல்லாவிட்டால் உடைந்து போனதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரால் அதை கட்ட முடியும். கர்த்தரால் மீண்டும் சரி செய்ய முடியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை. நிச்சயமாக இந்த காலவேளையில் அதை நான் உறுதியாக ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் குடும்பம் செழிக்கும், மீண்டும் உங்கள் குடும்பம் துளிர்க்கும், மீண்டும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உலக இரட்சகரின் பிறந்த நாளை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாங்களும் இணைந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ளும் வார்த்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதி. இந்த வார்த்தை கேட்ட மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.